ரெண்டு பேரை கேட்டா செந்தில் பாலாஜியே ஈடிலாம் வந்தப்ப எப்படி ஐயோ டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நபர்களோட பேரை கேட்டா செந்தில் பாலாஜிக்கு தலைவலி வந்துடும். உயிரை எடுக்கிறானோ இவனுல சமாளிக்கவே முடியலப்பா என்னால அப்படிங்கிற. பெரிய ரவுடிஸ் பின்பலம் உள்ளவர்களா இல்ல பெரிய அதிமுகவுல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களா இல்ல, சாதாரண ஐடி விங் நிர்வாகிகள் ரெண்டு பேர். ஒருத்தர் கரூரை சேர்ந்த கரூர் மாவட்ட அதிமுக செயலாளர் சிவராஜ், இன்னொருத்தர் கரூரை சேர்ந்த ஈரோடு அதிமுக மண்டல ஐடி விங்கோட துணை செயலாளர் பசுபதி செந்தில். இந்த ரெண்டு பேரை கேட்டாலே செந்தில் பாலாஜி கூட்டமே கட 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 கடன்னு நடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க பண்ண அட்டூழியங்கள் செந்தில் பாலாஜி குரூப் இவங்களுக்கு அவ்வளவு பண்ணிருக்காங்க. முதல்ல டிவி கேவினர் தான் இதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க எந்த எல்லைக்கு போவாங்க அந்த எல்லைக்கு திருப்பி இவங்க ஒரு சாமானியர்களா இருந்துட்டு அடிச்சிருக்காங்கிறத எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா பாக்குறோம். முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கரூர் சிவராஜ் திமுக ஆட்சிக்கு வந்த அன்னைக்கே இவர் வச்சிருந்த ஹோட்டலை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஆட்சி பதவி ஏத்த அன்னைக்கே அடிச்சு ஹோட்டலை நொறுக்கி இனிமே ஹோட்டல் எப்பரா நடத்துற பாப்போம் அப்படின்னு தொழில அழிச்சாங்க. அப்படியாடா தம்பிங்களா? தொழில அழைச்சா நான் என்ன திமுக மாதிரி நான் கடப்பாகல்லா திருட போறேன், இல்ல புரோட்டாவுக்கு பாக்ஸிங் போட போறேன்னா, இல்ல பஜ்ஜி கடையில போய் சண்டை போட போறேன்னா, இல்ல மாமூல் கேட்டு மிரட்ட போறேன்னா, இல்ல திமுக மாதிரி ஏதாவது பித்தலாட்டம் பண்ணிட்டு சுத்த போறேன்னா? கடையை உடைச்சிட்டா எனக்கு உழைச்சி பிள்ளைக்கு 1000 வழி இருக்குடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கா வேற வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல. ஆனா செந்தில் பாலாஜியோட அராஜக அயோக்கியத்தனங்களை அதே ஊர்ல நின்று தோல் உரிச்சு காமிச்சாப்ல. கடையை உடைச்சு அடங்க மாட்டேங்கிறானே, மேல பொய் கேஸ் போடு, கேஸ் மேல கேஸா போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. வெளியில வந்து மறுபடியும் வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாப்ல. இவனை இனிமே விடக்கூடாது, உயிர் பயத்தை காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அருவாளை கழுத்துல வச்சு கடத்தி தூக்கிட்டு போய் அடிச்சு நடு ரோட்ல வீசிட்டு போனாங்க. குத்துயிரும் கொலையுருமா. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கிடக்கிறவர் மேல ஒரு மறுபடியும் ஒரு வழக்கு போட்டாங்க. வேற ஒருத்தரை சக்தி மிஸ் பக்கத்துல வச்சு அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வழக்கையும் பாக்குறாங்க. வெளியில வந்து செந்தில் பாலாஜியோ பொழக்கிறதையே ஃபுல் டைம் தொழிலா மாத்திட்டாங்க. ஒரு பெரிய அராஜகத்தை எதுக்குறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி மாதிரியான நபர்களை எதுக்கிறதுக்கு சிவராஜ் மாதிரியான ஆட்கள் தான் சரின்னு கரூர் முழுக்க பேச வச்ச ஒரு சாதாரண ஒரு இந்த சிவராஜ் கையில இதுல இருந்து இது வரைக்கும் செந்தில் பாலாஜின்னு பச்சை குத்தி இருப்பாரு. அவ்வளவு தீவிர செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர். செந்தில் பாலாஜி 5 கட்சி அம்மாவாசை அவர் கட்சி தாவிக்கிட்டே இருப்பாப்ல. அதிமுகவுல இருந்தப்ப இவர் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர். திமுகவுக்கு செந்தில் பாலாஜி போனோன்னே எப்பா நீ போயிட்டு வாப்பா, நீ காசு பணத்துக்காக மாறுவ, நான் மாற முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா